உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு நேராக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். அல்ல, இந்த வசனத்தை கவனிச்சோன்னா இந்த வசனம் சொல்லுது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை கொண்டு வருகிற, அந்த பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நமக்கு கிருபை தருகிற ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அநேக செய்திகளை நீங்க கேட்பீங்க. ஆண்டவர் அறிந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஒருவேளை நான் ஆண்டவரை அறியாதவள், நான் முதலாவதாக இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம், சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. என்ன நற்செய்தி? இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும், வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்ததினால் தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்களாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை எங்க போயிட்டுது? பாவம் செஞ்சதுனால போச்சு. சரி, அதுக்கு ஏன் அல்லேலூயா சொன்னீங்க? தேவ மகிமை இழந்துட்டான் பாவத்தினால். ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா? அப்படி நடந்த பின்பு மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கு. அவர் பெயர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. 1வது வசனம், 1வது அதிகாரம் 23வது வசனத்துல வசனம் சொல்லு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி ஆகமத்தில் அங்கே ஆதி தகப்பன் பாவம் செய்த போது, என்ன பாவம்? அவன் தேவன் சொன்னதை விட்டுட்டு தேவையில்லாத காரியத்துக்குள்ள போய் விழுந்துட்டான். தேவன் சொல்லா இதை செய்யாதேன்னு சொன்னதை செய்துட்டான். இதை சாப்பிட்டா சாவ. ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? தேவன் மனிதனோடு வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? மனுஷனோட வாசம் பண்ண விரும்புகிறார். வழக்கத்தின்படியே இறங்கி வந்தாராம் அவனோட பேசுறது, அவனோட பேசி அவனோட சஞ்சரிக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இதே யோவான் எழுதின சுவிசேஷத்துல இந்த 14 நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். 14வது அதிகாரம் திருப்புங்க. 14ல 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். என்ன செய்வார்? அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. So God's expectation, தேவனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, being united with the man, மனுஷனோடு இணைந்திருக்கவும் மனுஷனோடு சேர்ந்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனோடு என்ன செய்ய விரும்புறாரு? சேர்ந்திருக்க விரும்புறார். அதனால தான் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த வசனம் சொல்லுது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற
மெய்யான ஒளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஏன் பிரகாசிக்கிறார்? அதாவது பிரகாசிப்பிக்கிற அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா என்னங்க? இப்போ ஷைனிங், அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்த அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது எப்படி வருது? இப்போ நம்முடைய அறிவியல் பிரகாரம் பார்த்தோம் ஒரு காரியத்தை. அது எப்படின்னா, சூரியன் தினந்தோறும் கிழக்கிலிருந்து வருகிறது இல்லையா? ஆனா சூரியன் அங்கதான் இருக்கு, பூமி சுத்துறதுனால எல்லாம் மாறி மாறி வருது. இப்போ சந்திரன் பகலையால சூரியனையும் இரவையால சந்திரனையும் படைத்தார் அப்படின்னு வசனம் சொல்லு. இப்போ சூரியன்ல இருந்து என்ன செய்யுது? சந்திரனுக்கு தானாக என்ன செய்யல, ஒளி கொடுக்கிற தன்மை கிடையாது. ஆனால் சூரியனிலிருந்து பிரதிபலிக்கிறது. என்ன செய்யுது? பிரதிபலிக்குது. அப்போ எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அப்படின்னா என்ன? தானா நடக்காது. ஏன்? அவனுக்கு கொடுக்கப்பட்டதை இழந்துட்டான். ஆதியாமத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை அவர்கள் விட்டு போயிட்டு, அதை திரும்ப கொடுக்கிறதற்கு, அதை திரும்ப அவனுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, உண்டாக்குறதுக்கு, அதுக்கு தான் இயேசு சொன்னார். நாம் வாசித்த யோவான் 14:23, என் வசனத்தை கை கொண்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என் வசனத்தை கை கொண்டு, 23வது வசனம் இல்லையா? ஆமா. என் வசனத்தை, அதாவது என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனிடத்தில் பிதா அன்பாயிருப்பார், அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் பிரகாசிக்கிறதற்கு ஏற்கனவே ஒரு காரியம் தேவனால் செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை தந்து என்னை பிதாவோடு ஒப்புரவாகி விட்டார். ஹல்லேலூயா. என்ன ஒப்புரவாகுதல்? நான் பாவத்தில் கிடந்த என்னை திரும்ப எடுத்து கிறிஸ்துவோடு இணைத்து கொள்ளும்படி, கிறிஸ்துவோடு நான் இணைஞ்சிருந்தா, அப்பொழுது வசனம் சொல்லுது, என்னாகமம் புஸ்தகத்துல 6வது அதிகாரம், என்னாகமோ 6வது அதிகாரம் 25வது வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ the shining light என் மேல விழணும். அந்த பிரகாசம், பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம் என் மேல விழணும். என் மேல அந்த வெளிச்சம் விழும் பொழுது அந்த வெளிச்சம் என்ன செய்யும்? என்னிலிருந்து புறப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இதே மோசேயின் காரியத்தில் பார்க்கும் பொழுது, மோசேயின் காரியத்தில் பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அந்த இறங்கி வருகிற தெய்வத்தை நேரா மலை மேல நின்னு பார்க்கிறான் மோசே. என்ன செய்யறான்? மலை மேல நின்னு பார்க்கிறான் மோசே. அப்போ மலை மேல நின்னு மோசே பார்த்து அவன் கர்த்தரோடு இருக்கிறான், கர்த்தரோடு இருக்கிறான். கர்த்தரோடு இருக்கும் பொழுது அந்த 40 நாள் முடிஞ்சு கீழே இறங்கி வர்றான். வசனம் சொல்லுது, அவன் முகம் பிரகாசமா இருந்துச்சான். அதை ஒருத்தராலையும் பார்க்க முடியலையா. முக்காடு போட்டு பேசினானா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பவுல் கொரிந்தியர் நினைக்கிறார், சொல்றாரு, ஒளிந்து போகிற மகிமை, அதாவது ஒளிந்து போகிற மகிமை எது? அதாவது அந்த பிரகாசம் இருக்குல்ல, பிரகாசம் அது என்ன ஆயிட்டுது? ஒளிஞ்சிச்சு. அந்த பழைய ஏற்பாட்டு ஊழியத்துக்கே அதை அப்படி தருவார்னா, இந்த புதிய மகிமை, அழியாத மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 2 கொரிந்தியர் 3:8 எடுத்தீங்களா? சரி, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்தே இருக்கு.
2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் எழுத்துக்களினால் எழுதப்பட்டு, அதாவது 6ல இருந்து வாசிங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி இருங்க. ஆறுல இருந்தே வாசிங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல், அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, எழுத்து கொள்ளுகிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துகளினால் எழுதப்பட்டு, எழுத்துகளினால் எழுத்தப்பட்டு, கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது. எனது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்கள். ஆமென், ஆமென். வாசிங்க. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாய் இருக்கும். இன்னும் வாசிங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்கும். பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எதுக்கு இருந்தாலும் கொல்லதான் செய்யணும், பழைய ஏற்பாட்டு கதை. ஆனா இங்க சொல்லுது நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க இந்த 11வது வசனம் வாசிங்க. 11. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ the comparison பாருங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்த ஊழியத்தினுடைய தன்மையே எப்படி ஆயிட்டது? அது இல்லை. இப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு அந்த தேவனிடத்துல போகிறவன் பரிசுத்தலாம கிட்ட போய்கிட்டே முடியாது, கொன்றுவர். ஆசாரிய ஊழியத்தை செய்யும் பொழுது இவன் ஆசாரியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தவர்களே தவறு செய்தால் கொன்றுவார். யார? ஆசாரியனாகிய ஆரோனுக்கு 4 பிள்ளைங்க. அதுல 2 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? அந்நிய அக்கினி என்ன? தேவன் பரலோகத்திலிருந்து தந்த அக்கினியை விட்டு வெளியிலிருந்து ஒரு அக்கினியை உள்ள கொண்டுட்டான். கொண்டவன அவனை காலி பண்ணிட்டார். இன்னைக்கு அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒருத்தர் கூட தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் நம்மேல் அவர் வைத்த அந்த கிருபையினால், நம்மேல் அவர் வைத்த அவருடைய இரக்கத்தினால், தம்முடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால், ஹல்லேலூயா, அதுதான் அந்த சொல்லுது நீதிக்குரிய ஊழியம். 9வது வசனத்தில் எப்படி சொல்லுது? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்கு நீதியை கொடுக்கிற ஊழியம் எப்படி மாறுது? மகிமையிலதா மாறுது. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நான் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நான் அவரோடு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, நாம் வாசித்த யோவான் 14:23 தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம். சோ என்னை பிரகாசிக்க செய்கிறதற்கு இயேசு எனக்கு தருகிற ஒரு காரியம் என்ன? அவருடைய வசனத்தை நான் கை கொள்ளுதல். அதை நான் செஞ்சிட்டா I will be shining light. அப்படினானது நான் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின்
கண்மாலையே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, இது எப்படி ஐயா நடக்கு? அந்த வெளிச்சம் என்னிலிருந்து எப்படி மாறுது? அது எப்படி டிரான்ஸ்ஃபார்மா என்கிட்ட இருந்தது எப்படி? அந்த வசனம் நம்ம வாசித்த யோவான் 1வது அதிகாரம் அந்த 9வது வசனம் வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்ப உலகத்துல வந்து பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி எப்படி என்ன மாத்துது? அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. அதே அதிகாரத்துல 16வது வசனம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இயேசு வந்தது எதுக்கு? என் மேல் கிருபையை வைக்க. இந்த கிருபை என்ன செய்யுது? இந்த கிருபை நான் வாசிங்க. சத்தியத்தினால் நிறைந்தவராய் அது நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது வந்து 14வது வசனம் இல்லையா? 14 சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிற இந்த கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? கர்த்தர் வசனம் எப்படி சொல்லி சங்கீதம் நினைக்கிறார் சொல்லுது, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் எவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேனோ அவர்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரக்கமாய் இருக்கிறார், கிருபையாய் இருக்கிறார். ஆமென். அப்ப அந்த கிருபை யாருக்கு கிடைக்கி? அவரை உறுதியா, ஆண்டவரே பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவியோடிவாம், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். தயங்கிடாதே தாவியோடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. எஸ், இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? தயங்காம அவர்கிட்ட வர்றவங்க கிட்ட அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், சகைன்னு ஒரு மனுஷர் தான். பழைய பாட்டு, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற பாட்டு. சகேயு ஆயக்காரன் மிக குள்ளமானவன்,
அல்லேலூயா. ஹalleluya. உள்ளமா இருக்கிற ஆளு ஒரு நாள் இயேசுவை தேடி வந்தான்னு இருக்கு. தேடி வர்றது, ஆண்டவரை தேடி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க மேல அவர் கிருபையை வைக்கிறார். அல்லேலூயா, ஹalleluya. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் எந்த பாவமும் செய்யல, இயேசு சொன்னார். வேற யாரும் சொல்ல முடியாது. இயேசு சொன்னார். பாவமே இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ என் பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை அவர் சிலுவையிலே நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா. நிறைவேற்றிட்டு என்ன செய்றாரு, என்னைய அவருடைய கிருபையினால சேர்த்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹalleluya. அவருடைய கிருபையினால என்ன செய்றார், என்னைய சேர்த்து கொள்ளுகிறாரு. ஹல்லேலூயா, ஹalleluya. என் அன்புக்குரியவர்களே, நிதானிச்சு பாருங்க. நான் செய்ததுக்கு ஏற்ற ஒரு தண்டனை கிடைக்கணும்னா, உலகத்தில் ஏற்படுற பிரச்சனையே ரொம்ப பெருசா இருக்கு, அதையே சமாளிக்க முடியல இல்லையா? ஆனால் உலகத்திலே இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பின்னாடி வர பிரச்சனை ரொம்ப பெருசு. சின்னதா லேசா ஸ்டவ்ல ஏதோ கொதிக்கிறதுல அந்த 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 பாத்திரத்தில் லேசா டக், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு செகண்ட் கைப்பட்டு எடுத்தாலே அது என்ன ஆயிருது, பொத்து போயிருது இல்லையா? ஒரு செகண்ட் தான் கைப்பட்டு எடுத்தாலே பொத்து போயிருது. இயேசு சொல்றார், அங்கே அவர்கள் புழு சாகாமல் இருக்கும் அக்கினி, அவியாத அக்கினி. யோசிப்பார். அப்போ அந்த இடத்துக்கு நான் போக கூடாது. எந்த இடம்? அந்த அக்கினி கடலுக்குள்ள, அந்த நரக ஆக்கினைக்குள்ள நான் போக கூடாது. அதுக்கு என்ன செய்யறாரு கர்த்தர்? என்ன செய்யறாரு? தன்னுடைய ரத்தத்தை சிலுவையிலே ரத்தம் சிந்த ஆரம்பிச்சது கெத்செமனே தோட்டத்தில். அடுத்ததாய் அவர்கள் 39 கசையடிகளை அடித்து அவருடைய சரீரத்தை நார் நாராய் கிழித்த பொழுது அவருடைய ரத்தம் வழிந்தது. ஒரு சின்ன ஊசி, இப்ப முள்ளுகள் குத்துறது குறைஞ்சிருக்குன்னு வைங்களேன், ஆனாலும் காட்டு மேட்டில் அலையறவங்களுக்கு குத்ததான் செய்யும் இல்ல? அப்ப அந்த சின்னதா ஒரு முள்ளு குத்திட்டுனா எவ்வளவு வேதனை இருக்கும். சிலருக்கு ரத்தம் வந்துடும், சிலர் உள்ள போய் சொருகிடும், அதை எடுக்கணும், ரொம்ப கஷ்டம். அதை எடுக்கிற வரைக்கும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவருடைய சரீரத்தை நார் நாராய் கிழிச்சுட்டாங்க. அப்படின்னா என்னது? முதுகு ஃபுல்லா காலி, முதுகு உடம்பு எல்லாம். இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப குறைவா பட்ட வேதனை. அதுல ரொம்ப அதீதமான காரியங்கள். அவ்வளவு வேதனையை அனுபவிக்கும் போது லேசா முள்ளு குத்தினாலே ஒரு சொட்டு ரத்தம் வந்து, இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பிளேடை வச்சு வெட்டிட்டானா எவ்வளோ ரத்தம் வருது கையில் இல்லை? உடம்பு ஃபுல்லா கிழிச்சு எரியப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதுனால் அவருடைய ரத்தம் எவ்வளவு வழிஞ்சிருக்கும். அதையும் வச்சுக்கிட்டு சிலுவையும் சுமந்துக்கிட்டு 2 மைல் தூரம் குறைஞ்சது, ஒரு 3 கிலோமீட்டர் அந்த எருசலேம் நகரத்தை விட்டு நகரத்தின் வீதிகளிலே சுமந்து கொண்டு போகிறார். ரத்தம் வளைஞ்சிருக்குமா இல்லையா? வளைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கும். சிலுவையை ஏன் பல நேரம் விழுந்தாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு லேசா ஒரு கொஞ்சம் ரத்தம் இதுவாயிட்டு அடி ஒரு தலை சுத்தல் வந்துடும். ஆனா அதையும் வச்சுக்கிட்டு அந்த சரீரத்தோடு சுமந்து சென்றார் இயேசு. அந்த 30-33 வயசு என்பது என்னது? கொஞ்சம் திடகாத்திரமான வயசு இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த திடகாத்திரமான வயசுல அது எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, ரத்தம் போச்சுன்னா கஷ்டம். பைபிள் சொல்லுது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் போயிட்டுனா முடிஞ்சுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப ரத்தம் என்பது அவசியப்படுகிறது. அப்ப அந்த ரத்தம் வலிஞ்சுக்கிட்டே அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டே போறார். போய் அங்க சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்து அடிச்சு தூக்கி நிறுத்துறாங்க. ரத்தம் வலிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில அவர் அந்த பாடி வெயிட், அந்த சரீர வெயிட் என்ன பண்ணிடும், மொத்தமா கீழே இறக்கிடும். ஆளை கையில பிடிச்சி விட்டு கீழே இறக்கிடும். அப்படிலாம் நிக்க முடியாது. அதுதான் கயிறுலாம் கட்டின மாதிரி காட்டிப்பாங்க, சிலதெல்லாம் ஒவ்வொருது ஒரு மாதிரி காட்டிப்பாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி ரத்தம் சிந்தப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் சிலுவையில தொங்கும் பொழுது அப்படி பிடிச்சு எந்திரிச்சு தான் பேச முடியும். சும்மாலாம் கிடையாது. இதெல்லாம் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மையான காரியங்கள். இதெல்லாம் சாதாரணமா செய்ய முடியாது ஒரு மனுஷனால. அறிவியல் பூர்வமா சொல்லப்பட்டிருக்கிற காரியம். நீங்க போய் இந்த இதுகள் எடுத்து டாக்குமெண்ட்ரிஸ்ல எடுத்து பாருங்க, தெரியும்.
அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு 2 கையை பிடிச்சி இப்படி மேல அப்படி வரணும். வந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்ம ரொம்ப ஈஸியா வருஷந்தோறும் அந்த 7 வார்த்தையை இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் வாசித்து போயிடுறோம். பட்டிருக்கிறார் பாடு. எதுக்கு? நான் பிரகாசமாய் மாறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரகாசம் என்ன செய்யணும்? சும்மா இருந்துட கூடாது. எனக்காய் அவர் செய்ததை நான் சொல்லுவேன். எஸ் பிரதர், எனக்கு இயேசுவை பத்தி சொல்ல தெரியாது. உங்களுக்கு என்ன செஞ்சார்னு சொல்ல தெரியல. எனக்கு இயேசு பத்தி சொல்லுது. இயேசு எனக்கு இதை செஞ்சாரியா, உனக்கு செய்வாரியா? வா. இன்னைக்கு நிறைய நேரம் உலகத்தின் காரியங்களையே பேசியும் மாட்டிக்கிறோம். பரம காரியத்தை பத்தி பேசணும், அது அவசியம். இங்க பாரு, எனக்கு ஒன்று தெரியும். என்னை இப்படி செஞ்சு என்னை கூட்டிட்டு வந்து என்னை அவர் கூட சேர்த்துட்டார். ஆனா இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் பரலோகம் போறதுக்காக என்னைய அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்த பிரயாணத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, பில்கிரிமேஜ். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு புனித பயணம். ஹல்லேலூயா. என்ன பயணம்? நான் பரலோக யாத்திரை செல்லும்படியாய் நான் பிரயத்தனம் பண்ணி அதிலே ஓடுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் அதுல சரியா இருக்கோமா? பரலோக யாத்திரைக்கு நேரம் என்ன அழைச்சிருக்கிறாரு. அதனால பைபிள் சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. என்னுடைய பிரயாசம் என்ன? அதுக்கு தான் பைபிளை வாசிக்கணும், அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும், அதுக்கு தான் என்னுடைய கிரியைகள் அவரை வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அந்த வசனத்தை தெளிவா சொல்றார் இல்லையா? நாங்கள் வந்து போஜனம் பண்ணுவோம், நாங்கள் வந்து வாசனம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இல்லையா? போஜனம் இல்லை, வாசனம் பண்ணுவோம். இன்னொரு இடத்துல தான் போஜனம் பண்ணுவோம், வாசம் பண்ணுவோம். அப்படின்னா என்ன? என் கூட இருக்க விரும்புறாரியா? என் கூட இருக்க விரும்புறாரு. ஆண்டவரே, நானும் உங்க கூட இருக்க விரும்புறேன். சொல்ல முடியுமா? இந்த கிறிஸ்மஸ் காலம் இயேசு பிறந்தார், ஆனா இன்னும் குழந்தையா இல்லை. இல்ல கொண்டாடுறோம். இன்னைக்கு அந்த குடில் அமைக்கிறவங்க என்ன செய்யறாங்க? மேரி, யோசேப்பு, அப்புறம் மெய்ப்பர்கள், அப்புறம் அந்த 3 சாஸ்திரிகள், ஆட்டுக்குட்டி, அந்த மந்த, அந்த என்னது, அந்த முன்னனை, அது மாதிரி வச்சு அதில் ஒரு சின்ன ஒரு பொம்மை. என்ன பொம்மை? குழந்தை பொம்மை. ஏசு குழந்தையாவா இருக்காரு? அப்ப செய்யக்கூடாது பிரதர். உலகத்துக்காக நீங்க செய்யறது வேற. பட் என்ன நடந்துரும் தெரியுமா? திஸ் இஸ் ஆல்சோ தி ஐடல், விக்கிரகம். ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் வரான், என்ன செய்வான்? இது இயேசுப்பா, இயேசுவா, என்ன செஞ்சிடும்? போட்டு. சோ நாம் என்ன செஞ்சிட்டோம்? உலகத்துக்காக காட்டுற, ரைட். பட் என்ன ஆயிட்டு? அது வேதத்தில் இருக்கிற பிரதான பாவமே விக்கிரக ஆராதனை தான். வேற எதுக்குமே அவ்வளவு பெரிய தண்டனை சொல்லப்படல. எப்பா கையுமையுமா வேசித்தனத்துல பிடிச்சிட்டாங்க. இப்ப ஒரு பிள்ளைய, ஒரு அம்மாவை கூட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. அப்படி குடிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டே இருக்கான். இவளை நம்ம என்ன செய்யணும்? கொல்லணும்ல, மோசே சட்டப்படி. மேல பார்த்து, உங்களில் பாவம் இல்லாத இருக்கிற முதல்ல கல்லறிங்கடா அப்படின்ட்டு குடிச்சிட்டாரு. திரும்ப எல்லாரும் போயிட்டான். எழுந்து பார்த்துட்டு, யாருமே இல்லையாம்மா? இல்ல ஆண்டவரே, நானும் உன்னைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதில்லை, போய் நீ பாவம் செய்யாத. அம்ஸ்டாருங்க, அம்ஸ்டாருங்க. ஆனா விக்கிரக ஆராதனைக்கு அப்படி இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொன்னதுதான். நீங்க புதிய ஏற்பாட்டில் 4 காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளிலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 வாசித்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ நாம் எதை செய்கிறோம், என்ன பண்றோம்? சில இடங்கள்ல அதை கோடிக்கணக்கில் போட்டு செலவு பண்ணி செய்யறாங்க. பெருசா பெரிய பெரிய சிலைகளா கொண்டு வந்து வச்சு, சில காசு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கு. அது ஒரு பிசினஸ் ஆக்கிட்டாங்கன்னு வைங்க. இதை வைத்து சுவிசேஷம் சொல்ல முடியுமா? இதை வைத்து நான் கிறிஸ்துவை அறிவிக்க முடியுமா? அது முக்கியமா, அல்லது என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகிற அந்த பிரகாசம் முக்கியம்? கேட்கலாம், பிரதர் நான் எங்க வீட்டுல எல்லாம் வச்சிருக்கிறோமே, என்ன செய்யுது? ஞானமா செய்யுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சில சொல்லலாம். ஏனென்றால் இதை அறியாமல் இதெல்லாம் செய்யறது தான். கிறிஸ்துமஸ் இப்படி வச்சிருக்கிறோம், எங்க வீட்டுல இயேசு பிறந்திருக்கிறார். வீட்டுல பிறக்கிறதுல உள்ள இருக்கிறாரா?
வீட்டுல பிறந்திருக்கிறாரு காட்டுறாங்கல்ல, உள்ள இருக்கிறாரோ. இயேசு உள்ள இருந்தா என்னங்க நடக்கும்? நம்முடைய சுபாவம் மாறும். நான் அன்புள்ளவனா இருப்பேன். அதான் இயேசு சொல்றாரு. அவன் என்ன செய்வான்? நான் வாசித்த அந்த 14வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்றாருல இல்லையா? நாங்கள், அதாவது இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால். அன்பா இருக்கிறதுனா என்னங்க? அன்பா இருக்கிறதுனா என்ன? அன்பா இருக்கிறதுனா 1 யோவான் 5:3 வாசிக்கணும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப கற்பனையை கை கொண்டு அப்ப அன்பா இருக்கிறான்னா அவருடைய வசனத்தின்படி வாழ்றான்னு அர்த்தங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வசனத்தின்படி வாழுகிறவனாய் மாறிவிட்டான். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்று சொல்ற. அன்பா இருந்தா வசனத்தை கை கொள்ளுவான். அடுத்தது, அவனில் என் பிதா அன்பா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைய கை கொண்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா அது என்னது? பிதாவானவர் அவன் மேல அன்பா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்னதுங்க. அப்புறம் சொல்றாரு, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். Jesus with us. இயேசு நம்மோடு. உங்களோட இருக்கிறாரா? அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு. அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு. அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்தது. ஆமென். இந்த பாட்டு அப்படிதான் ஆரம்பிக்கும். அவர் வந்ததுனால தாங்க ரட்சிப்பு வந்துச்சு. சில சொல்லுவாங்க, என்னையா கிறிஸ்மஸ் பெருத்தா சொல்றீங்க, ஈஸ்டரை மறந்துட்டீங்களா, குட் ஃப்ரைடேவை மறந்துட்டீங்களா அப்படிமா. அதையும் பண்றாங்க சபைகள். ஆனால் கிறிஸ்து வந்ததினால் தான் இவைகளை நிறைவேற்ற முடிந்தது. ஹல்லேலூயா. அப்ப அவர் வந்ததுனால எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? the shining glory. என் மேல் அவருடைய பிரகாசம். எந்த மனுஷனையும், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அப்போ அவர் என் மேல வச்ச அந்த கிருபை, அந்த கிருபை 17வது வசனம் சொல்லுது, 1 யோவான் 1:17, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும். ஆண்டவரே, அந்த கிருபையும் சத்தியத்தையும் எனக்கு தாங்கப்பா. அவர் மூலமா உண்டாயிருக்கிற அந்த கிருபையையும் சத்தியம்னா என்னங்க? ட்ரூத், உண்மை. உண்மைனா என்னங்க? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் I am. பிதாவோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. I am that I am. மோசே கிட்ட சொல்றாரு, யெகோவா தேவன் அங்க சொல்லும்போது மோசேட்ட இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த இருக்கிற அந்த தெய்வம் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஹல்லேலூயா. 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமார் அவர் என்ன செஞ்சிட்டாரு? வெளிப்படுத்தினாரா? ஹல்லேலூயா. அப்ப வெளிப்படுத்த கிருபையுள்ளவராய் இருக்கிறார். யார? பிதாவாகிய தெய்வத்தை. நாம் அந்த வெளிப்பாடோடு are we getting closer? தேவனோடு
நெருங்கி சேர முடிகிறதா? தேவனோடு உறவாட முடிகிறதா? தேவ சித்தம் செய்யறதுக்கு, அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முடியுதா? சற்று நிதானிக்கலாமா? சற்று ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் செபவேளை உமைத்தே வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடியே வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடியே வந்தேன். அப்பா, உம்மோடு உறவாட எனக்கு கிருபை தாங்க. கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? அப்படியே கண்களை மூடி. ஆண்டவரே, நீங்க சொன்னபடி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எனக்குள்ள பெருகட்டும்பா. எனக்குள்ள அந்த வெளிச்சம் வரட்டும்பா. வெளிச்சம் வரட்டும். எனக்குள் இருக்கிற இருளின் அதிகாரங்களை, இருளின் ஆதிக்கங்களை என்னை விட்டு அகற்றட்டும். கேட்கலாம் ஆண்டவரே. லார்ட், உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பி ஆண்டவரே, ரித்தரா மராக்கே சங்கன் தரோக்ரமனந்தனா, ஆண்டவரே, அந்த வெளிச்சம் எனக்குள்ள பெருகட்டும். அந்த வெளிச்சம் எனக்குள்ள பெருகட்டும். நான் மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்குகிறவனாய் மாறக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய செயல்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். ஜஸ்ட் சே, ஆண்டவர் சொல்லுங்க, என்னுடைய செயல்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறதாய். ஆண்டவரே, அழியும் மனுக்குளம் அதை ரட்சிக்கத்தக்க ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் ஆண்டவரே, நான் உமக்காய் ஓடி நிற்க, உமக்காய் செயல்பட எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தங்களை பூரணமாய் அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ரீகம ராசை கிந்தரோ ரகத்தனா சந்தரோ ரகிதினிலி தனல ரியான் தனீமரபனலனா, ஆண்டவரே, நீர் கிருபையை தாரும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த அழியிற மனுக்குளங்களுக்காய் நான் என்னுடைய பங்களிப்பு என்ன? என்னுடைய செயல், எனக்குள்ள நீர் இருக்கிறத நான் எப்படி வெளிப்படுத்தணும்? நான் எப்படி சொல்லணும்? அதை என்னுடைய செயல்களில் நான் எப்படி வெளிப்படுத்தணும்? டீச் மீ லார்ட். எனக்கு சொல்லித்தாரு. கேட்கலாமா? எனக்கு சொல்லித்தாங்கப்பா, சொல்லித்தாங்கப்பா. ஆண்டவர் என்னோட பேசினார்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, உங்க வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரம் நீட்டி, ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லி கொடுத்த இந்த காரியத்தை நான் செயல்படுத்துகிறதுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். உடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எஸ், உடைய கரங்களை உயர்த்தி, லார்ட், நாங்கள் உம்மிடத்தில் இதை கேட்டதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். நீர் இதை எனக்கு செய்து என் வழிகளை செமையாக்குவீர். என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீரப்பா. எல்லா தடைகளுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதை கேட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடுவீராக. பிள்ளைகளுடைய ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றிலேயும் உம்மை அறியவும், உம்மோடு இருக்கவும், உம்மோடு என்னாலும் உறவாடவும் கிருபை தந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.